ஒன்று, கேதார்நாத் கோயில், ருத்ரபிரயாக். நமது பயணத்தின் முதல் தலம் 12 ஜோதிர்லிங்கங்களில் மிக உயர்ந்த இடத்தில் அமைந்துள்ள கேதார்நாத். சுமார் 3583 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இக்கோவில் பஞ்ச பாண்டவர்களால் கட்டப்பட்டது என்பது ஐதீகம். சிவபெருமான் இங்கு ஒரு காளையின் முதுகுப் பகுதியை ஒத்த வடிவில் சுயம்புவாக வீற்றிருக்கிறார். மந்தாகினி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இந்த ஆலயம் பனிக்காலங்களில் மூடப்பட்டு கோடையில் மட்டுமே திறக்கப்படும் ஒரு அதிசயத் தலமாகும். 2. பத்ரிநாத் கோயில், சாமோலி. அடுத்து நாம் காண்பது இந்துக்களின் மிக முக்கியமான சார்தாம் யாத்திரையின் ஒரு பகுதியான பத்ரிநாத். அலக்நந்தா நதிக்கரையில் அமைந்துள்ள இக்கோவில் மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இங்குள்ள விஷ்ணு சிலை சாள கிராமக் கல்லால் ஆனது. ஆதிசங்கரரால் நிலைநாட்டப்பட்ட இந்த ஆலயம் முக்தி தரும் தலமாக போற்றப்படுகிறது. நீலகண்ட சிகரத்தின் பின்னணியில் இக்கோவில் காட்சியளிப்பது கண்கொள்ளா காட்சியாகும். 3. துங்கநாத் கோயில், ருத்ரபிரயாக். உலகின் மிக உயர்ந்த சிவன் கோவில் என்ற பெருமை துங்கநாத் கோவிலுக்கு உண்டு. கடல் மட்டத்திலிருந்து 3680 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இது பஞ்ச கேதாரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பாண்டவர்கள் சிவபெருமானை வேண்டி வழிபட்ட இடங்களில் இதுவும் ஒன்று. மலைகளின் உச்சாணி கிளையில் மேகங்களுக்கு இடையே அமைந்துள்ள இக்கோவிலுக்குச் செல்லும் பாதையே ஒரு தனித்துவமான ஆன்மீக அனுபவத்தைத் தரும். முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.